Bothie Park, NEET and G Academy. Your dream, our mission. Hi everybody, welcome to Bothie Park NEET Academy திருவண்ணாமலை. நான் உங்கள் பயாலஜி சார் ஜெயக்குமார். இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பயோடோஸோடைய 1000 கொஷின்ஸ்ல இன்னைக்கு வந்து பிளான்ட் கிங்டத்துல இருந்து பார்ட் 2 வீடியோ பார்க்க போறோம். ஸோ இந்த பார்ட் 2ல நம்ம அதிகமாக எந்த சாப்டர்ஸ்ல இருந்து எந்த டாபிக்ல இருந்து கொஷின் டிஸ்கஸ் பண்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கேல இருந்தும் பிளஸ் பிரியோஃபைட்ஸ் ஸ்டெரிடோஃபைட்ஸ் அப்படின்ற அந்த டாபிக்ல இருந்து நம்ம கொஷின் டிஸ்கஸ் பண்ண போறோம். ஸோ இந்த லெசன் இந்த யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் வரீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அது மட்டும் இல்லாம இந்த மாதிரி சாப்டர் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் ப்ராக்டிஸ் வேணும், இல்லை உங்களுக்கு ஃபுல் சிலபஸ் கொஷின்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோரில் நம்மளுடைய போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணிங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம அந்த போதி பார்க் ஆப்பில் என்னென்ன கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு டெய்லி லைவ் செஷன்ஸ் கிடைக்கும், ரெக்கார்டட் வீடியோஸ் கிடைக்கும், மார்க் டெஸ்ட் சீரிஸ் கிடைக்குது, ஸ்டடி மெட்டீரியல்ஸ் கிடைக்கும், ப்ளஸ் இன்ஸ்டன்ட் லைவ் டவுட் சால்விங், ப்ளஸ் சப்போர்ட் அண்ட் அப்டேட்ஸ் நீட் ரிலேட்டட் மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதில் இருக்கும். ஸோ மறக்காமல் நீங்கள் போதி பார்க் ஆப்பை டவுன்லோட் பண்ணி வச்சுங்க. ஸோ நம்ம 71ல இருந்து 80th கொஸ்டின்ஸ் வரைக்கும் நீங்க பார்க்க போறோம். ஸோ இது வந்து பிளான்ட் கிங்டத்தோடைய பார்ட் 2 வீடியோஸ். ஸோ ஃபர்ஸ்ட் 71st கொஸ்டின்ஸ் பார்க்கலாம். ஓகே, த செக்ஸ் ஆர்கன்ஸ் ஆஃப் பிரியோஃபைட்ஸ். ஸோ பிரியோஃபைட்ஸ் அப்படின்றவங்க என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆல்கேக்கு அடுத்ததாக வரக்கூடிய ஆர்கானிசம். ஆல்கேல டெஃபினட்டா எந்த விதமான ஸ்ட்ரக்சர்ஸுமே இருக்காது, ரூட் மாதிரியோ லீஃப் அந்த மாதிரி எதுவுமே இருக்காது. ஆனா இங்க பிரியோஃபைட்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா, ஸோ என்ன மாதிரியான அப்பியரன்ஸ் இருக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரூட் லைக், ஓகே, ஸ்டெம் லைக், லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர் காணப்படும். இதை நம்ம என்ன சொல்றோம், பிரியோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்றோம், ரைட்? ஸோ இது எல்லாமே ஆல்கே, பிரியோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ் எல்லாமே என்ன வருவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியாலோஃபைட்டான்னு சொல்லுவாங்க. இவங்க நான் ஃப்ளவரிங் பிளான்ட்ஸ்னே சொல்லலாம். ஓகே, ஸோ நான் ஃப்ளவரிங் அர்த்தம் இதுல வந்து ஃப்ளவர் அந்த மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்காது, சரிங்களா? ரைட். ஸோ இங்க பிரியோஃபைட்ஸ்ல 6 ஆர்கன்ஸ் யார் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று ஆந்த்ரேடியம், இன்னொன்று வந்து ஆர்கிகோனியம். ஸோ ஆந்த்ரேடியம் அப்படின்றது மேல் செக்ஸ் ஆர்கனையும், ஆர்கிகோனியம் அப்படின்றது ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸையும் குறிக்குது, ரைட்? ஸோ அந்த மேல் அண்ட் ஃபீமேல் செக்ஸ் ஆர்கன்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்றது கேட்டிருக்காங்க. ஸோ மல்டி செல்லுலாரா யூனிசெல்லுலாரான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா மல்டி செல்லுலார் தான், ஓகேவா? ரைட். ஸோ நம்ம புக்ல என்ன கொடுத்துருப்போம்னா மல்டி செல்லுலார் அப்படின்றது கொடுத்துருப்பாங்க. ஸோ அண்ட் தென் அனதர் ஒன் வேர்ட் இஸ், ரைட்? ஸோ இது வந்து பிஒய்க்குல ஆல்ரெடி கேட்டிருக்காங்க, ரைட்? ரொம்ப முன்னாடி ரொம்ப பழைய கொஸ்டின்ஸ்ல பாத்தீங்க அப்படின்னா இந்த இன்ஃபர்மேஷன்ஸ் கேட்டிருப்பாங்க. ஸோ மல்டி செல்லுலார் அண்ட் ஜாக்கெட்டட் அப்படின்வாங்க, ரைட்? ஸோ தட் மீன்ஸ் இது வந்து ஆந்த்ரேடியம் அப்படின்னு வச்சுங்களேன், ஓகே? ஸோ இந்த ஆந்த்ரேடியத்தை சுத்தி இது செல்லுலார் திங்ஸ், ரைட்? ஓகே, ரைட். ஸோ இதை சுத்தி ஸ்டெரைல் செல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு லேயரால் சரௌண்ட் பண்ணியிருப்பாங்க. ஓகே, ஸ்டெரைல் செல்ஸ் ஆர் சரௌண்டட் த ஆர்கிகோனியம் ஆர் ஆந்த்ரேடியம். இதுக்கு பேர் என்ன சொல்றோம் அப்படின்னு கவர் என்வெலப் அப்படி சொல்லலாம், ரைட்? கவர்டு பை ஆர் ப்ரொடெக்டட் பை அப்படின்னு எது வேணாலும் சொல்லலாம். ஸோ ஜாக்கெட்டட் இருக்குமா அப்படின்னா டெஃபினட்டா இருக்கும். ஸோ பிரியோஃபைட்ஸோட செக்ஸ் ஆர்கன்ஸ் அப்படின்றது மல்டி செல்லுலார் அண்ட் ஜாக்கெட்டட். ஸோ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ அண்ட் தென் நான் ஜாக்கெட்டட் வராது, ஸோ யூனிசெல்லுலார் வராது, இதுல யூனிசெல்லுலார் வராது, ஓகேங்களா? நெக்ஸ்ட் 72 கொஸ்டின்ஸ் இன் பிரியோஃபைட்ஸ். ஸோ மறுபடியும் சொன்ன மாதிரி தான் பிரியோஃபைட்ஸ் அப்படின்றவங்க இஸ் லோ லெவல் ஆஃப் ஆர்கனைசேஷன் இன் தட் பிளான்ட்ஸ் கிங்டம் அப்படி சொல்லலாம். லோ லெவல் மீன்ஸ் வாட், இவங்கள மெச்சூர்டு டிஷ்யூஸ், ஆர்கன்ஸ் அந்த மாதிரியான திங்ஸ் எல்லாம் எதுவும் இருக்காது, சரியா? லோ லெவல் ஆஃப் ஆர்கானிசம் அப்படி சொல்றோம். ஸோ கேமிட்டோபைட்ஸ் ஆர் டிபெண்டன்ட் அப்பான் தி ஸ்போரோஃபைட்ஸ். ஸோ கேமிட்டோபைட்ஸ் அப்படின்றது என் ஸ்டேஜ்ல இருக்கும், ஸ்போரோஃபைட்ஸ்ன்றது 2n ஸ்டேஜ்ல இருக்கும். ஸோ நீங்க பிரியோஃபைட்ஸ், ஸ்டெரிடோஃபைட்ஸ், ஜிம்னோஸ்பர்ம், ஆஞ்சியோஸ்பர்ம் உங்களுக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பெரும்பான்மையான ஆர்கானிசத்துல யார் வந்து டாமினன்ஸா இருப்பாங்கன்னா 2n ஸ்டேஜ் தான் டாமினன்ஸா இருப்பாங்க, எக்ஸப்ட் பிரியோஃபைட்ஸ். ஸோ பிரியோஃபைட்ஸ்ல வந்து டாமினன்ட் ஃபேஸ் அப்படின்றது ஹேப்ளாய்டு. வாட் இஸ் இட்? ஹேப்ளாய்டு. ஸோ ஹேப்ளாய்டு அப்படின்னாலே கண்டிப்பா என்னன்னா சொல்லியிருக்கோம், கேமிட்டோஃபைட்ஸ் சொல்லியிருக்கோம். ஸோ அப்போ யார் டாமினன்ஸ்? கேமிட்டோஃபைட்ஸ். யார் டிபெண்ட் பண்ணிடுறாங்க? கேமிட்டோஃபைட் வந்து போட்டோசிந்தசிஸ் பண்ணும், கேமிட்டோஃபைட்ஸே போட்டோசிந்தசிஸ் பண்ணும். ஸ்போரோஃபைட் அது கூட ஹெல்ப் வாங்கி சர்வைவ் ஆகிட்டு இருப்பாங்க. ஸ்போரோஃபைட்ஸ் 2n ஸ்டேஜ் இருக்கிறவங்க யாரை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க? கேமிட்டோஃபைட்ஸை டிபெண்ட் பண்ணியிருப்பாங்க. இது பிரியோஃபைட்ஸ்ல மட்டும்தான், நல்லா ஞாபகம் வச்சுங்க, மற்ற எந்த விதமான கன்ஃபியூஷனும் உங்களுக்கு தேவையில்லை, ஓகே? நெக்ஸ்ட், ஸோ ஸ்போரோஃபைட்ஸ் ஆர் டிபெண்டன்ட் அப்பான் த கேமிட்டோஃபைட்ஸ் சொல்லிட்டாங்க. ஸ்போரோஃபைட்ஸ் வந்து யாரை டிபெண்ட் பண்ணியிருக்கு? கேமிட்டோஃபைட்ஸை டிபெண்ட் பண்ணியிருக்கு. ஸோ பிரியோஃபைட்ஸ் அப்படின்னா 2n டிபெண்ட்ஸ் ஆன் த n. 2nன்றவங்க யாரை டிபெண்ட் பண்ணிருக்க போறாங்க? n அப்படின்றவங்க டிபெண்ட் பண்ணிருக்க போறாங்க. கட்டாயமா இதுக்கு செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ ஸ்போரோஃபைட்ஸ் அண்ட் கேமிட்டோஃபைட்ஸ் ஜெனரேஷன்ஸ் ஆர் இண்டிபெண்டன்ட். அது எதில் வரும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோஃபைட்ஸ்ல வரும்.
டெரிடோஃபைட்ஸ்ல கேமிட்டோஃபைட்டும் சரிதான், ஸ்போரோஃபைட்டும் சரிதான், இண்டிபெண்டா எக்ஸிஸ்ட் பண்ண முடியும். ஏன்னா 2 பேராலையும் போட்டோசிந்தசிஸ் பண்ண முடியும். ஸ்போரோஃபைட் இட் செல்ஃப் கம்ப்ளீட்ஸ் த லைஃப் சைக்கிள், கிடையவே கிடையாது. ஸ்போரோஃபைட்ன்றவங்க கண்டிப்பா யாரை டிபெண்ட் பண்ணி ஆகணும்? ஸோ கேமிட்டோஃபைட்ஸை டிபெண்ட் பண்ணி ஆகணும். 2n இருக்கிறவங்க யாரை டிபெண்ட் பண்றாங்க? n ஸ்டேஜ்ல இருக்கக்கூடிய கேமிட்டோஃபைட்ஸை டிபெண்ட் பண்ணிருக்காங்க. ஸோ 72 கொஸ்டின்ஸ்க்கு வந்து செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி த கரெக்ட் ஆன்சர். ஸோ நெக்ஸ்ட் 73. ஸோ விச் ஆஃப் த ஃபாலோவிங் இஸ் நாட் எ ஃபிலமெண்டஸ் ஆல்கே? ஸோ ஆல்கேன்றவங்க எப்படி இருக்கலாம்? எய்தர் யூனிசெல்லுலரா இருக்கலாம், எய்தர் இட் மே பி ஃபார்ம் தட் காலனியல். ஸோ காலனியல் அப்படின்னா குரூப் ஆஃப் ஆல்கே எல்லாம் ஒன்றா சேர்றது. ஸோ அதுக்கு அடுத்தது வந்து ஸோ வேற எப்படி இருக்கலாம் சார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிலமெண்டஸ் அப்படி சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? ஃபிலமெண்டஸ். ஃபிலமெண்டஸ்னா இழை மாதிரின்னு அர்த்தம், ரைட்? ஸோ இட்ஸ் கோயிங் டு பி present in the algae. என்ன மாதிரியான ஸ்ட்ரக்சர்ஸ்லாம் இருக்காங்க? they will be present in that everything. So wait for a minute. Okay, sorry for that interruptions is happening, right? So இதுல வந்து bryophytesல சாரி ஆல்கேல யாரெல்லாம் இருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூனிசெல்லார் ஆல்கே இருக்காங்க, ரைட்? they will go for that multicellular organizations இருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட் filamentous things இருக்காங்க. filamentous அப்படின்னா இழை மாதிரி இருப்பாங்க. ஓகே, ரைட்? ஸோ 73rd question I think so, right? So which of the following is not a filamentous algae? So here, ஸோ இதுல முக்கியமா ஃபோர்ஃபைரா, ஸ்பைரோகைரா, சேரா இதெல்லாம் யார் சார் அப்படின்னா filamentous algae, இழை மாதிரி இருப்பாங்க, ரைட்? ஸோ இதுக்குள்ளதானே இருப்பாங்க ஆல்கல் ஃபார்மேஷன்ஸ் இருப்பாங்க. ஸோ வால்வாக்ஸ் மட்டும் எப்படி இருப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காலனியல் ஃபார்ம் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இதுல வந்து பேரண்டல் செல்ஸும் டாட்டர் செல்ஸும் எப்படி இருப்பாங்க? யுனைட்டியா இருப்பாங்க, ரைட்? ஸோ இதுக்கு பேர் என்ன சொல்றோம்? காலனியல் செல்ஸ் அப்படி சொல்லுவாங்க. இதுவும் பிஒய்க்யூல கொஸ்டின் கேட்டிருக்காங்க. பிஒய்க்யூல பிக்சர் போட்டுட்டு இந்த பிக்சர்ல ஏ என்ன பி என்னன்னு கேட்டிருப்பாங்க, ரைட்? ஸோ ஏன்றது பேரண்டல் அப்படின்றதும் பேரண்டல் ஆல்கே, பேரண்டல் செல். ஸோ அதுக்குள்ள குட்டி குட்டியா சின்னதா இருக்கிறவங்க யார் சொல்லுவாங்க? டாட்டர் ஆல்கே அப்படி சொல்லுவாங்க, டாட்டர் செல்ஸ் அப்படி சொல்லுவாங்க, ரைட்? பேரண்டல் செல்லும் டாட்டர் செல்லும் ஒன்னா இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க? காலனியல் ஃபார்மேட்ஸ் அப்படி சொல்லுவாங்க. அது எக்ஸாம்பிள் வந்து வால்வாக்ஸ். இங்க கேட்டுக்கிறது நாட் filamentous ஆல்கே சொல்றாங்க. இதுவும் filamentous தான். ஸ்போர்ஃபைராவும் ஸ்பைரோகைரா filamentous தான், சாராவும் filamentous தான். ஸோ யார் மட்டும் தான் filamentous இல்ல? வால்வாக்ஸ். வால்வாக்ஸ் யாரு? காலனியல் ஃபார்மேட்ஸ். ஸோ நெக்ஸ்ட் 74th கொஸ்டின். Many fungi are associating with the photosynthetic organism to form that mycorrhiza or lichens அப்படின்றது. Is it going to be that it's coming under that which kingdom அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்கஸ் கூடிய கொஸ்டின்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் என்ன சொல்றாங்க அப்படின்னா நிறைய ஃபங்கஸ் வந்து யார் கூட வந்து அசோசியேஷன் பண்றாங்க? ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ற ஆர்கானிசத்தை கூட மைக்கோரைசாவோ இல்லை லிச்சன்ஸாவோ பண்ணலான்றாங்க. ஸோ மைக்கோரைசான்றது பிளான்ஸ் கூட பண்றாங்க. ஸோ லிச்சன்ஸ் அப்படின்றது ஆல்கே கூட பண்றாங்க. ஸோ ஆல்கே இஸ் கோயிங் டு பி கம்பைன் வித் தட் ஃபங்கஸ். ஆல்கே யார் கூட கம்பைன் ஆகுது? ஃபங்கஸ் கூட, லிச்சன்ஸ் அப்படி சொல்லுவாங்க. யார் வந்து ப்ரொடியூசர்? ஆல்கே வந்து ப்ரொடியூசர். ஸோ இப்போ இந்த லிச்சன்ஸ்ல இருக்கக்கூடிய ஆல்கே வந்து யாரு? ப்ரொடியூசர். ஸோ இதுல இருக்கக்கூடிய ஃபங்கஸ் வந்து யாரு? தே ஆர் தே ஹெட்டிரோட்ரோப்ஸ் ஆர் தே கன்சியூமர் அப்படி சொல்லலாம். ஹெட்டிரோட்ரோப்ஸ், they will depend upon that food produced by that algae அப்படி சொல்றோம், சரியா? ரைட். ஸோ ஹியர் என்ன மாதிரியான ஆர்கானிசமா இருக்கணும்? அசோசியேட்டிங் வித் த போட்டோசிந்தட்டிக் ஆர்கானிசம். என்ன ரிலேஷன்ஷிப்னு கேட்கறாங்க, ஓகேவா? பாராசைட்டிக்கா கிடையாது, சாப்ரோஃபைட்டிக்கா கிடையாது. சாப்ரோஃபைட்ஸ்னா டெட் அண்ட் டீகே மெட்டீரியல் மேல சர்வே வராங்க. போட்டோசிந்தட்டிக் பண்ற ஆர்கானிசம் அவங்களே கொடுத்துட்டாங்க, போட்டோசிந்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதுவும் வராது. எக்ஸாக்ட்லினா வரும் சிம்பியோட்டிக், ஒரு கூட்டுயிர் நன்மை அப்படின்னு. 2 பேருக்குமே பெனிஃபிஷியல் திங்ஸ். இப்போ 2 பேருக்குமே என்ன வரும்? பிளஸ் பிளஸ். எதர் இட் மே பி சிம்பியோட்டிக் அப்படின்னா 2 ஆர்கானிசம் எப்படி இருப்பாங்க? பெனிஃபிஷியலா இருப்பாங்க. ஆல்கேவால ஃபங்கைக்கு நன்மை, ஃபங்கையால ஆல்கேக்கு நன்மை. நெக்ஸ்ட் 75th கொஸ்டின். ஸோ செலக்ட் த ராங்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு கேட்டுறாங்க. ஓகே, ஸோ கீழே கொடுத்துருக்குதுல எது வந்து தவறு அப்படின்னு கேட்டுறாங்க, ரைட்? ஸோ மார்கான்ஷியா. வாட் இஸ் இட்? மார்கான்ஷியா. Asexual reproduction takes place by the gemme. Gemmeன்றது என்னது? Is it right? Cup like structure. Okay, right? So இதுல வந்து என்ன வருவாங்க? They will be produced at asexual bud. Asexual bud. இந்த bud வந்து கீழே விழுந்ததுக்கு அப்புறமா that is கோப்பம் மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர் கிரியேட் பண்ணுவாங்க, ஜெம்மா கப் அப்படி சொல்லுவாங்க. வாட் இஸ் இட்? ஜெம்மா கப். இதுல இருந்து இந்த பட் வந்து டீஜெனரேட் ஆயிட்டு என்ன பண்ணுவாங்க? புதுசா ஒரு ஆர்கானிசம் ப்ரொடியூஸ் பண்ணுவாங்க. அதுக்கு பேர் என்ன சொல்றோம்? asexual reproductions. எக்ஸாம்பிள் வந்து மார்கான்ஷியா. இது ரைட். ஸோ நெக்ஸ்ட் ஃபினேரியா.
ஃபினோரியாவில் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அக்கர்ஸ் பை த ஃப்ராக்மெண்டேஷன்ஸ் ஆஃப் புரோட்டோனிமா, ரைட். நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து இதில் கன்ஃபியூஸ் ஆவாங்க. சார் 2 புரோட்டோனிமா இருக்கு சார், புரோட்டோனிமா 1 இருக்கு, ஸோ அடுத்தது புரோட்டோனிமா 2 இருக்கு, இதில் என்ன சார் கொடுத்துருக்காங்க, புரோட்டோனிமா 1 எப்படி சார் நாங்கள் எடுத்துக்கிறது அப்படிலாம் கேட்பாங்க. ஜென்ரலாக எப்பயுமே ஒரு வேர்ட் சொல்கிறாங்க அப்படின்னா அது மெச்சூர்டு ஃபார்மேட் தான் பொருந்தும். வாட் இஸ் இட்? மெச்சூர்டு, நல்லா டெவலப் ஆகிருக்கணும் அப்படின்னா. ஸோ யார் வந்து மெச்சூர்டாக இருக்காங்க? புரோட்டோனிமா 2 தான் வந்து மெச்சூர்டாக இருக்காங்க. ஸோ இங்கே ஜென்ரலாக புரோட்டோனிமான்னு சொன்னதுனால இஸ் பை கன்சிடர் அஸ் த புரோட்டோனிமா 2. சார் அது புரோட்டோனிமா 1 கொடுத்துருந்தா தவறாயிடும், புரோட்டோனிமா 2ன்னு கொடுத்துருந்தா ரொம்ப கரெக்டாயிடும். ஸோ புரோட்டோனிமான்னு கொடுத்ததுனால நீங்கள் மெச்சூர்ட் ஃபார்மேட் தான் எடுத்துக்கணும். இஸ் இட் கோயிங் டு பி ரைட்? செகண்ட், தட் இஸ் இந்த ஆப்ஷனும் ஃபினோரியாவிலையும் வெஜிடேட்டிவ் ரீப்ரொடக்ஷன்ஸ் அப்படின்றது ஃப்ராக்மெண்டேஷன்ஸ், துண்டு துண்டா உடைய போகுது. யார் உடையிறாங்க? செகண்டரி புரோட்டோனிமா உடையிறாங்க. ஸோ இதுவும் ரைட். ஸோ நெக்ஸ்ட், ஸ்பாக்னம் யூஸ்ட் அஸ் ஏ பேக்கேஜிங் மெட்டீரியல் ஃபார் த டிரான்ஸ்ஷிப்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல். எஸ் சார், இந்த ஸ்பாக்னம் அப்படின்றவங்க வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் வச்சிருப்பாங்க. வாட்டர் ஹோல்டிங் சப்ஸ்டன்ஸ் வச்சிருக்கிறதுனால இவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா லிவிங் மெட்டீரியல்ஸை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்துட்டு போறதுக்கு சில்னஸ் தேவை இல்லையா, அந்த சில்னஸுக்கு அவசரம் யாரை யூஸ் பண்ணலாம்? ஸ்பாக்னம் தான் யூஸ் பண்ணலாம். எக்கனாமிக் இம்பார்ட்டன்ஸ், கமர்ஷியல் ஹெல்ப்ஃபுல். ஓகேவா, ரைட். ஸோ அப்போ தேர்ட் ஆப்ஷன் கரெக்ட். ஸோ பாலிட்ரைக்கம் ஸோ ரெக்வயர்ஸ் water for spore dispersal during the sexual reproductions. So here நீங்க டெரிடோஃபைட்ஸ் அண்ட் தென் மோசஸ் அப்படின்னு படிக்கிறப்பையும் ப்ளஸ் இந்த ஃப்ரெண்ட்ஸ் அதுக்கப்புறமா ஆஸ்டைல்ஸ் அந்த மாதிரி வச்சிருக்கும் படிக்கும் போதும் சில விஷயங்கள் நீங்கள் கான்ட்ரவர்ஷியலான விஷயங்கள் நல்லா தெளிவாக படிக்கணும். ஸோ அவங்க ஒரு லைன் கொடுத்துருப்பாங்க. பாலிட்ரைக்கம் போன்ற ஆர்கனைசேஷத்தில் வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா அட்வான்ஸ் தென் வோட் அப்படி சொல்லுவாங்க, ரைட். டெரிடோ தட் இஸ் லிவர் வோட்ஸோட மாசஸ்ல வந்து என்ன பண்ணிருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டெவலப்மெண்ட் ஆஃப் ஸ்போர் டிஸ்பர்சல் இஸ் கோயிங் டு பி குட் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க. எல்லாரும் என்ன பண்ணுவீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா வாட்டர் அப்படின்ற ஒரு விஷயத்த மறக்க மாட்டீங்க. ஏன்? பிரியோஃபைட்ஸ், டெரிடோஃபைட்ஸ் இவங்க எல்லாருமே ஒரு குறிப்பிட்ட ஜியாகிரபிக்கல் ரீஜன்ஸ் மட்டும்தான் சர்வே ஆவாங்க. ஏன் அப்படின்னு பாத்தீங்கன்னா அவங்களுடைய கேமீட் மூவ்மெண்ட் ஆகி மேல் கேமீட் வந்து தண்ணி வழியா போயிட்டு ஃபீமேல் கேமீட்டோடைய மவுத் பார்ட்ஸ் போய் ரீச் ஆகும், ஆர்கிகோனியத்தை போய் அடையணும். அதுக்கு எல்லாத்துக்குமே என்ன வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தண்ணி வேணும் அப்படின்றது எல்லாருமே தெரியும். பட் இங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்போர் டிஸ்போசல் ஆஃப்டர் தட் ஃபியூஷன் தேர் வில் தி ப்ரொடக்ஷன்ஸ் ஆஃப் தி ஸ்போர்ஸ். இந்த ஸ்போர் வந்து டிஸ்போஸ் ஆகிறதுக்கு நல்ல வெல் டெவலப்டு மெக்கானிசம் எங்க சார் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாலிட்ரைக்கம் மோசஸ்ல இருக்கு. சரியா? ஸோ இப்போ இந்த இடத்துல வாட்டர் அப்படின்றதுக்கு பதில் என்ன வரணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏர். இப்போ ஒரு ஸ்போர் வந்து டிஸ்போஸ் ஆகிறதுல மெக்கானிசம் நல்லா டெவலப் ஆயிருக்குதுன்னா தண்ணி வேணுமா ஏர் வேணுமா அப்படின்னா ஏர் தான். ஏர்ல மூலியமா போனா தான் நிறைய தூரத்துக்கு போய் சேர முடியும். சரியா? ரைட். ஸோ அப்போ இந்த ஃபோர்த் ஆப்ஷன் தான் வந்து அது இன்கரெக்ட்லி ஆர் ராங்லி மேட்ச்டு பேர் அப்படின்னு. சரியா? நெக்ஸ்ட் மறுபடியும் சொல்றேன், வாட்டர் வேணும் தான், ரீப்ரொடக்ஷன்ஸுக்கு வேணும் தான், செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் கண்டிப்பா வேணும், ஹியூமிட் ரீஜியன், வாட்டர் நியர்பை தட் வாட்டர் எல்லாமே வேணும். பட் ஸ்போர் டிஸ்போசலுக்கு இங்க இந்த பாலிட்ரைக்கத்துக்கு என்ன வேணும்? ஏர் இருந்தாலே போதும். அதனால தான் வெல் அடாப்டட்னு சொல்ல போறாங்க, வெல் மாடிஃபைட் அப்படின்னு சொல்லுவாங்க, டெவலப்டு மெக்கானிசம் வச்சுட்டாங்க சொல்லுவாங்க. ஸோ டிஸ்பர்சலுக்கு வாட்டர் வேண்டாம். நெக்ஸ்ட் 76th கொஸ்டின். ஓகே, ஸோ ஆந்த்ரோசோய்ட்ஸ் ஆஃப் லிவர் வோட்ஸ் ஆர் ஜென்ரலி. ஸோ ஆந்த்ரோசோய்ட்ஸ் வாட் இஸ் இட்? ஆந்த்ரோசோய்ட்ஸ் அப்படின்றது மேல் கேமீட். ஸோ பெரும்பாலும் இந்த லிவர் வோட்ஸ் மாசஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய பிரியோஃபைட்ஸா இருக்கட்டும், ஃபென்ஸ் ஆஸ்டைல்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய டெரிடோஃபைட்ஸா இருக்கட்டும், அவங்க எல்லாருமே ஸோ யார் மூலயமா இந்த கேமீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் மூலயமா தான் கேமீட் வந்து டிரான்ஸ்ஃபர் ஆகி போகும். ஸோ அப்படி போறப்போ சிலது வந்து மொட்டையிலா இருக்கும், சிலது வந்து நான் மொட்டையிலா இருக்கும். ஸோ மொட்டையிலா இருக்கிறவங்க கிட்ட கண்டிப்பா என்ன இருக்கும்? ஃபிளஜெல்லா இருக்கும். ஸோ வாட் இஸ் த ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஃபிளஜெல்லா? ஃபிளஜெல்லா இஸ் தட் லோகோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர். வாட் இஸ் இட்? லோகோமோட்டிவ் ஸ்ட்ரக்சர். ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மூவ்மெண்ட் ஆகி போறதுக்கான ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ரைட். ஸோ அப்போ இதுல ஆந்த்ரோசோய்ட்ஸ் வந்து எப்படி இருப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா யூனிஃபிளஜெலேட்டா நான் ஃபிளஜெல்லா? நான் ஃபிளஜெலேட் கிடையாது. ஒரே ஒரு ஃபிளஜெல்லா இருக்குமா? இருக்காது. ஸோ 4 ஃபிளஜெல்லா இருக்குமா? இருக்காது. கண்டிப்பா எத்தனை ஃபிளஜெல்லா இருக்கும்? 2 ஃபிளஜெல்லா இருக்கும். இது ஒரு கேமீட்ஸ் அப்படின்னா எத்தனை ஃபிளஜெல்லா இருக்கும்? 2 ஃபிளஜெல்லா இருக்கும். யார்கிட்ட? லிவர் வோட்ஸ்ல. ஸோ அப்போ 76th வந்து தேர்ட் ஆப்ஷன். ஸோ நெக்ஸ்ட் 77th கொஸ்டின். The given figure is of moss. So the correct ploidy levels of the indicated structures. So A, B, C, D, E அப்படிலாம் கொடுத்துருக்காங்க. சரியா? ஸோ இது வந்து ஏன்றது கேப்சூல், ஓகே, பின்றது செட்டா, சின்றது லீவ்ஸ், ஸோ டின்றது இஸ் இட் கோயிங் டு பி தட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர் ஆர் ஸ்டைப் அப்படி சொல்லுவாங்க. இஸ் ரைட். ஸோ ஈன்றது ரைசைட்ஸ். ஸோ இதெல்லாம் கண்டுபிடிக்கிறது முக்கியம் இல்லை, இவங்க முக்கியமாக
இதுல யார் வந்து ஸ்போரோஃபைட்ஸ், யார் வந்து கேமிட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இது என்னது மாஸ்ன்றவங்க யாரு, பிரியோஃபைட்ஸ். ஸோ பிரியோஃபைட்ஸ்ல டாமினன்ட் ஃபேஸ் யாரு, கேமிட்டோஃபைட்ஸ். கேமிட்டோஃபைட்ஸ் என்ன பண்ண போகுது, போட்டோசிந்தசிஸ் பண்ண போகுது. ஸோ திஸ் லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அண்ட் ரூட் ஸ்டெம் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் கோயிங் டு present in the gametophyte. So what is the pleiady of gametophytes? It is going to be that N. அப்போ இந்த ஃபூட், செட்டா, கேப்சூல் இது எல்லாமே என்ன சொல்லுவாங்க, இட் இஸ் கோயிங் டு பி த ஸ்போரோஃபைட் சொல்லுவோம். வாட் இஸ் இட், ஸ்போரோஃபைட். இந்த ஸ்போரோஃபைட்ன்றவங்க 2N என்னன்னு கேட்டா N. ஸோ இவங்க என்ன கேட்குறாங்க, பிளாய்டி. இந்த கொடுத்துருக்கிற ஸ்ட்ரக்சர்ஸோட பிளாய்டி மடியம் கேட்குறாங்க. ஸோ ABC ஆர் டிப்ளாய்டு. ஸோ ABC, C வந்து ஹேப்ளாய்டு குள்ள வந்துடுறாங்களா, ஸோ அப்புறம் BD அண்ட் E ஆர் ஹேப்ளாய்டு. ஸோ B வந்து எதில் வந்துருக்கு, 2Nல வருது. அப்போ இதுவும் தப்பு. ஸோ A and B ஆர் டிப்ளாய்டு. எஸ் சார், ஏன்றது கேப்சூல், பின்றது செட்டா. ஸோ இது ரெண்டுமே எதில் வருவாங்க அப்படின்னா ஸ்போரோஃபைட்ஸில் வராங்க. கண்டிப்பாக அது என்ன, அது பிளாய்டி 2N. அப்போ தேர்ட் ஆப்ஷன் இஸ் கரெக்ட். ஸோ B and C ஆர் ஹேப்ளாய்டு. B வந்து டிப்ளாய்டு, C வந்து லீவ்ஸ். சில டைம்ஸ் என்ன பண்ணுங்க, நீ கன்ஃபியூஸ் ஆயிடலாம். சார் லீஃப்னா வந்து ஸ்போரோஃபைட்டிங் மாதிரி தானே இருப்பாங்க, அவங்க வந்து 2N சேஞ்ச் தான் இருப்பாங்க. கிடையாது, பிரியோஃபைட்ஸில் ஃபோட்டோசிந்தசிஸ் பண்ணுறவங்க கேமிட்டோஃபைட்ஸ். அப்போ லீஃப் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் ஆர் லீவ்ஸ் எங்கே இருப்பாங்க அப்படின்னா கேமிட்டோஃபைட்ஸ் தான் இருப்பாங்க. ஸோ அந்த லீவ்ஸ்ன்றது என்னது, N. ஸ்டைப்ன்றது N, ரைசைட்ஸ்ன்றது N. ஓகேவா, ரைட். ஆனால் ஹையர் ஆர்கானிஸில் பார்த்தீங்கன்னா ரூட் டு ஸ்டெம் லீஃப்லாம் ஸ்போரோஃபைட்டு. அதுலேருந்து வரக்கூடிய ஃப்ளவர், அதில் இருக்கக்கூடிய மெஜாரிட்டி ஆஃப் டைம்ஸ் ஃப்ளவரில் இருக்கக்கூடிய பார்ட்ஸ், ஆண்ட்ரீஷியத்துக்குள்ள இருக்கக்கூடிய போலன் கிரைன்ஸ் மட்டும்தான் அது ஹேப்ளாய்டு. அதே மாதிரியே கைனீஷியத்தில் இருக்கக்கூடிய ஓவியூல் ஆர் சம்டைம்ஸ் வி கால் இட் இஸ் எம்ப்ரியோ சாக், இவங்க தானே சொல்லுவாங்க N அப்படின்னு சொல்லுவாங்க. சரியா, நெக்ஸ்ட். ஸோ இப்போ 77க்கு வந்து தேர்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். நெக்ஸ்ட் 78. Sphagnum is used as a packaging material for transshipments of living material because it. ஸோ ஸ்பாக்னம் அப்படின்றது முன்னாடி கொஸ்டின்ஸ்லேயே பார்த்துருக்கோம். ஸ்பாக்னம் அப்படின்றது இஸ் இட் கோயிங் டு பி யூஸ்ட் ஃபார் த டிரான்ஸ்மிட்மெண்ட் ஆஃப் லிவிங் மெட்டீரியல். உயிரோட இருக்கக்கூடிய ஒரு செல்ஸை ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு டிரான்ஸ்மிட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னா சில்னஸ், கோல்டு கண்டிஷன்ஸ் வேணும். சரியா, ஸோ அதுக்கு யார் வேணும் அப்படின்னா ஸ்பாக்னம் யூஸ் பண்ணுறாங்க. எதனால அதை யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு கேட்குறாங்க. இட் இஸ் யூஸ்ட் அஸ் எ ஃபியூவல். அதுக்கோசரமா நம்ம டிரான்ஸ்மிட் பண்ணுறோம் இல்லை, கேன் ஹோல்டு த வாட்டர், தே கேன் ஹோல்டு த வாட்டர். ஸோ ஹைட்ரோகொலாய்டு மெட்டீரியல்ஸ். வாட் இஸ் இட், hydrocolloid. So these hydrocolloid materials can support or hold the water molecules. தண்ணி என்ன பண்ணுவாங்க, சேமிச்சு வச்சுக்குவாங்க. ஸோ அப்போ அந்த உள்ள இருக்கக்கூடிய செல்ஸ் எப்படி இருக்கும், உயிரோடவே இருக்கும், வையபிளா இருக்கும். ஸோ ப்ரிவென்ட் த சாயில் எரோஷன் கிடையாது. இஸ் நாட் ஹைட்ரோஸ்கோபிக் இன் நேச்சர்ஸ், அதுவும் வராது. இஸ் இட் கோயிங் டு ஹைட்ரோஸ்கோபிக், ரைட்? ஓகே, நெக்ஸ்ட். ஸோ ஸ்பாஞ்ச் மாதிரி இருக்காது சொல்றாங்க. ஹைக்ரோஸ்கோபிக் அப்படின்னா ஸ்பாஞ்ச் லைக் ஸ்ட்ரக்சர்ஸ் அப்படின்னா ஸ்பாஞ்ச். ஸோ ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லைன்றாங்க, ஆக்சுவலி ஸ்பாஞ்ச் மாதிரி தான் இருக்கும். அப்போ தான் என்ன பண்ணுவாங்க, தண்ணியை உறிஞ்சி வச்சுக்குவாங்க. ஸோ அதனால இது ஆப்ஷன் வராது. ஸோ இஸ் இட் கோயிங் டு பி செகண்ட் ஆப்ஷன் இஸ் கோயிங் டு பி கரெக்ட். ஸோ நெக்ஸ்ட் 79th கொஸ்டின். ஜைகோட் இன் பிரியோஃபைட்ஸ். பட் இஸ் இட் பிரியோஃபைட்ஸ்லாம் நம்ம என்ன சொல்லியிருக்கோம். ஸோ கேமிட்டோஃபைட் தான் டாமினன்ஸ், ஸ்போரோஃபைட் வந்து டிபெண்ட் ஆன் த கேமிட்டோஃபைட்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கோம். ரைட், ஜைகோட்ன்றது என்னது. ஸோ இட் இஸ் கோயிங் டு பி ரைட். ஸோ N அப்படின்ற கேமிட்டும் ஃபியூஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜைகோட் கிடைக்கும். ஸோ ரெண்டு செல் NN ஸ்டேஜில் இருக்கக்கூடிய செல்ஸ் ஃபியூஷன் ஆகுது அப்படின்னா ஃபெர்டிலைசேஷன் ஆச்சுன்னா உங்களுக்கு என்ன கிடைக்கும், ஜைகோட் கிடைக்கும். இந்த ஜைகோட் என்னன்னு சொல்றாங்க, இஸ் த ஃபர்ஸ்ட் செல் ஆஃப் கேமிட்டோஃபைட் சென்டேஷன். சரிங்க, 2N சார். 2Nனா என்ன வரக்கூடாது, கேமிட்டோஃபைட் வரக்கூடாது, என்ன வரணும், ஸ்போரோஃபைட்னு சொல்லணும். ஸ்போரோஃபைட்டோடைய ஃபர்ஸ்ட் ஜெனரேஷன் செல்ஸ் அப்படின்னு சொன்னா கரெக்ட். அப்போ ஃபர்ஸ்ட் ஆப்ஷன் வராது. ஓகேங்களா. ஸோ நெக்ஸ்ட், அண்டர்கோஸ் தட் மியாட்டிக் டிவிஷன் இமிடியட்லி. ஸோ இங்க பாருங்க, ஜைகோட் ஆனது மியாசிஸ்க்கு போகலாம், இல்லை ஸ்போரோஃபைட்டா மாறலாம். ரைட், ஸ்போரோஃபைட்டா மாறி தான் என்ன பண்ணுவாங்க, மியாசிஸ்க்கு போகணும். ஸோ அப்போ இமிடியட்லி அப்படின்ற வார்த்தை வரக்கூடாது. அங்க என்ன கொடுத்துருப்பாங்கன்னா, நாட் அண்டர்கோ மியாட்டிக் டிவிஷன் இமிடியட்லின்னு கொடுத்துருப்பாங்க. புக்ல எல்லாம் கொடுத்துருப்பாங்க, நாட் அப்படின்னு ஒரு விஷயம் கொடுத்துருப்பாங்க. நல்லா கவனிக்கணும். ஸோ பயாலஜி பொறுத்தளவுக்கு இந்த மாதிரி சின்ன சின்ன டேர்ம்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ நெக்ஸ்ட், டிவைட்ஸ் மைட்டாட்டிக்லி டு ஃபார்ம் த ஸ்போரோஃபைட். எஸ் சார். ஸோ ஜைகோட் வந்து மைட்டாட்டிக் மூலியமா டிவைட் ஆகி என்ன கிடைக்க போகுது, நமக்கு ஸ்போரோஃபைட் கிடைக்க போகிறது. ரைட். ஸோ நெக்ஸ்ட், டஸ் நாட் ஃபார்ம் த எம்ப்ரியோ. எம்ப்ரியோ ஃபார்ம் பண்ணுவாங்க. ஜைகோட்ன்றது தே வில் கோ ஃபார் தட் எம்ப்ரியோவை ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ டஸ் நாட் ஃபார்ம் த எம்ப்ரியோ அப்படின்றது தவறான விஷயம். ஸோ அப்போ டிவைட்ஸ் மைட்டாட்டிக்லி டு ஃபார்ம் த ஸ்போரோஃபைட் அப்படின்றது 79th கொஸ்டின்ஸ்க்கு கரெக்ட் ஆன்சர். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் 80th கொஸ்டின்ஸ். ஆரிஜின் அண்ட் எவல்யூஷன் ஆஃப் ஸ்டீல் டுக் பிளேஸ் இன். எதில் வந்து ஸ்டீல் அப்படின்ற ஒரு ஸ்ட்ரக்சர்ஸ் உருவாயிருக்கு அப்படின்னு கேட்குறாங்க.
சார் இந்த ஸ்டீல் அப்படின்றது என்னன்னு பார்த்துருவோம். ரைட், பித்து. அதுக்கடுத்தது வாஸ்குலார் பண்டில். ஸோ நெக்ஸ்ட் ஒன் வந்து மெடுலரி ரேஸ். இது எல்லாம் சேர்ந்துச்சுன்னா தான் அதுக்கு பேர் என்ன சொல்லுவோம் நம்ம, ஸ்டேல் அப்படி சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே வாஸ்குலர் பண்டில் இருந்தாலே அந்த பிளான்ட் பேர் என்ன சொல்லலாம், வாஸ்குலரைஸ்டு பிளான்ட்ஸ் அப்படி சொல்லலாம். வாட் இஸ் இட், வாஸ்குலரைஸ்டு பிளான்ட்ஸ். ஸோ எவல்யூஷன்ஸ்ல ஃபர்ஸ்ட் வாஸ்குலரைஸ்டு பிளான்ட்ஸ் யாருன்னு பார்த்தீங்கன்னா டெரிடோபைட்ஸ். எல்லாருக்குமே தெரியும். ஆல்கே வராது, பிரியோபைட்ஸ் வராது, டெரிடோபைட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் டெரெஸ்ட்ரியலா இருக்கக்கூடிய பிளான்ட்ஸ்ல என்ன கிடைச்சிருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாஸ்குலரைஸ்டு பேக் வந்திருப்பாங்க. சரியா? ஸோ ஆல்கே வராது, பிரியோபைட்ஸ் வராது, ஸோ டெரிடோபைட்ஸ் வரும். ஸோ ஜிம்னோஸ்பெர்ம்ஸ் வரும் தான். ஆனால் என்ன சொல்லிடுறாங்க, ஆர்ஜின் அண்ட் எவல்யூஷன். ஆரம்பத்திலேயே வாஸ்குலரைஸ்டு திங்ஸ் யார்கிட்ட இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா டெரிடோபைட்ஸ் தான் இருந்துச்சு. ஓகேங்களா? ரைட். ஸோ தட்ஸ் ஆல் அபவுட் த டுடே செஷன் ஆஃப் 10 கொஷின்ஸ் இன் தட் பிளான்ட் கிங்டம். ஸோ நல்லா கவனிச்சிங்க. பிளான்ட் கிங்டத்துல இருந்து 2025 கொஷின்ஸ் மொத்தம் எத்தனை கேட்டிருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 4 கொஷின்ஸ் டைரக்டா கொஷின்ஸ் வந்து. ஸோ எல்லாமே லென்த் வைஸ் கொஷின்ஸ். ஸோ இதுல மைகாஸ்போரோஃபில், மைக்ரோஸ்போரோஃபில், அதுல இருந்து கொஷின்ஸ் நிறைய வந்தது. ஸோ ரீப்ரொடக்ஷன்ஸ் எப்படி பண்றாங்க, பிரியோபைட்ஸ்ல ரீப்ரொடக்ஷன் எப்படி நடக்குது, டெரிடோபைட்ஸ்ல எப்படி நடக்கும், ரெண்டுமே ரொம்ப இம்பார்ட்டன்ஸ். ஈவன் ஜிம்னோஸ்பெர்ம்ஸ்ல கூட கொஷின்ஸ் வந்து அதிகமாக கேட்டிருந்தாங்க. சரியா? ஸோ எப்பயுமே வெயிட்டேஜ் வச்சு பார்க்கும்போது கொஷின்ஸ் டஃப்பாக வர போகிறப்போ நீங்கள் என்ன எதுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாட்னிக்கு தான் நீங்கள் அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு சாப்டர் வைஸ் அல்லது டாபிக் வைஸ் உங்களுக்கு கொஷின்ஸ் வேணும், அல்லது உங்களுக்கு வந்து ப்ராக்டிஸ் பண்ணணும், தட் இஸ் மார்க் டெஸ்ட் ப்ராக்டிஸ் பண்ணணும், டவுட்ஸ் ஏதாவது சால்வ் பண்ணணும், இல்லைனா உங்களுக்கு வந்து லைவ் செஷன் ரெக்கார்டட் கொஷின்ஸ் நோட்ஸ் வேணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கூகுள் பிளே ஸ்டோர்ஸில் போயிட்டு போதி பார்க் நீட் அகாடமியோடைய ஆப் டவுன்லோட் பண்ணி வச்சிங்க. கண்டிப்பாக அதுல இருந்து நிறைய கொஷின்ஸ் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். சரிங்களா? ஐ ஹோப் டுடே செஷன் இஸ் கோயிங் டு பி ஹெல்ப்ஃபுல் ஃபார் எவ்ரிபடி. ரைட்? ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஸோ ப்ளீஸ் டோன்ட் ஃபர்கெட் டு subscribe that YouTube channels of Bodhi Park. So all the best for all the students, those who are going to write that NEET 2026. Thank you. We will see you tomorrow.